நான் வந்து உங்க யூடியூப் சேனல் பார்த்திருக்கேன், இன்ஸ்டாகிராம் பார்த்திருக்கேன், யூடியூப்ல கூட போடுறீங்க வீடியோஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் வச்சவங்க என்னன்னா, அவங்க சர்வீஸ் என்னென்ன பண்றாங்களோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுவாங்க. ஓகேங்களா? அது போறதுனால என்னன்னா நிறைய வியூஸ் வரும், ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி தான் நான் பார்த்திருக்கேன். பட் நீங்க வந்து உங்க இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமர் ரிவ்யூஸ் தான் நீங்க போடுறீங்க. சோ ஏதாச்சும் ரீசன் இருக்கா? இல்ல நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் விற்பாரு, அசசரிஸ்லாம் விற்பாங்க, அசசரிஸ் வீடியோஸ் எடுத்து பாக்குறப்ப நிறைய கஷ்டமா. அது சேல்ஸ். நம்ம இருக்கிறது சர்வீஸ். சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ்ன்றது ஒரு பொருள் கிடையாது, இன்டான்ஜிபிள்னு சொல்லுவாங்க. இன்டான்ஜிபிள்னா என்னன்னா கண்ணுக்கு பார்க்க முடியாது, ஆனா அது உணரதான் முடியும். சோ சர்வீஸ்ன்றது வந்து ஒரு ஃபீலிங். ஓகேவா? இது வந்து நான் வந்து ஒரு மொபைல்ல சர்வீஸ் பண்ற மாதிரி எடுத்து சிப் பிரிக்கிற மாதிரி எடுத்து டிஸ்பிளே மாதிரி அதெல்லாம் போடலாம். அதெல்லாம் போட்டா அதான் ஆன்லைன்லயே இருக்கு. யார் வேணாலும் ஆன்லைன்ல யூடியூப்ல டவுன்லோட் பண்ணி கூட எடுத்து போட்டுடலாம். சோ அது விஷயம் கிடையாது. எது ரியாலிட்டியா இருக்கும்னா, நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்த இடத்துல அந்த கஸ்டமர் அந்த இன்டான்ஜிபிள் விஷயத்த உணர்ந்து அவர் ரிப்ளைவா ஒண்ணு தராருல, அதுதான் எனக்கு வேணும். சோ இதனால வந்து நமக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும் நம்ம எதிர்பார்க்கல, நிறைய லைக்ஸ் வரணும்னு எதிர்பார்க்கல. இந்த சர்வீஸ்க்குன்னு ஒரு கஸ்டமர் இருப்பாங்க. சோ அவங்க அதை பார்க்கணும். சோ என்னோட பிராண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி யோசிப்போம்னா, இந்த பிராண்டுக்கு வெயிட்டேஜ்ன்றதே கஸ்டமர் கொடுக்குற ஃபீட்பேக் தான் என்ன பொறுத்த வரைக்கும். சோ நம்ம என்ன வேணா நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் எதோ சொல்றாங்க. இது ஒரு மொபைல் டிஸ்பிளே மாத்தினா இத்தனை பொருள் ஃப்ரீன்றாங்க. அந்த கான்செப்ட் நம்ம கிட்ட கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும் சர்வீஸ், அந்த சர்வீஸை நான் பண்றேன், அதற்கான ஃபீட்பேக் என்ன நீங்க சொல்லுங்க. அதை எடுத்துதான் எங்களோட சேனல்ல போடுவோம். எங்களோட லாஜிக்கே அதுதான். அது ஹிட் ஆனா மட்டும் போதும். மேட்டர் வந்து என்னன்னா, இப்ப நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்ல போடுறப்ப ஒரு கஸ்டமர் வந்து உள்ள போய் பாக்குறப்ப இத்தனை கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. சோ சில பேர் நினைப்பாங்க இவங்களே ஆள் வச்சு பேச வைப்பாங்களோ, அந்த மாதிரி கூட இருக்கலாம். எத்தனை பேரை பேச வைக்க முடியும்? அதுவும் ரைட் தான். 10 பேர் அவ்வளவுதான். எங்க கிட்ட 700 கஸ்டமர் பேசுற வீடியோ இருக்கு. 700 கஸ்டமர் பேசிருக்காங்க. இது வரைக்கும் நாங்க ஒரு 50-60 கஸ்டமர் அப்லோட் பண்ணியாச்சு. டெய்லி ஒன்னு பண்றோம். 700 கஸ்டமர் இது அப்லோட் பண்றதுக்கு 3 வருஷம் ஆகும். இந்த 3 வருஷம் நம்ம விஷயம் எடுக்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். சோ லாஜிக்கலி வந்து என்னன்னா, நம்ம கஸ்டமரை போடணும். இது இல்லாம சில பேர் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. கூகுள் சர்ச் பண்ணாலும் நம்ம தான் டாப்பரா இருக்கணும்.